ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஸனஅ ஹாதிமுஹு தஆமஹு, உங்களின் பணியாளர் உங்களுக்கு உணவு சமைத்தால், சமைச்சு கொடுத்தா, சமையல்காரர் அல்லது சமையல்காரி பூரா சமைச்சு கொண்டு வந்து வச்சிடறாள்ல, ரசூலுல்லாஹ் சொல்றது கேளுங்களேன், ஃபல் யுக்இதுஹு மஅஹு ஃபல்யகுல், தான் கூட உட்கார வச்சு சாப்பிட வைங்க. வ இன் கான கலீலன், இல்ல உணவு ரொம்ப கம்மியா இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு இல்லைன்னா கடைசி, இது குறைந்தபட்சம் மினிமம் நாயகம் சொல்றாங்க, ஃபல் யதா ஃபீ யதிஹி உக்லத்தன் அவ் உக்லத்தைன், உங்களுக்கு சமைத்து கொடுத்த பணியாளருடைய கையில் ஒரு உருண்டை கவளமோ 2 உருண்டையோ அவர்கள் கையில் வைத்துவிட்டு சாப்பிடுங்கள். ஆனா நம்ம வீடுகள்ல அல்லது நம்முடைய நிறுவனங்கள்ல நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? சமைச்சு பூரா காலையிலிருந்து வேர்வையில அடுப்புல இருந்து சமைச்சு கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி விரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவ தள்ளி அந்த பக்கம் நிக்கணும் அந்த சமையல்காரி அல்லது சமையல்காரன். இவர்கள் எல்லாரும் சாப்பிடுவார்கள். மிச்சம் இருந்தா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா பேசாம இருக்கணும் அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டுக்கணும். உங்களோடு அமர வைத்து உண்ண கொடுப்பதில் உங்களை எந்த கௌரவம் கெடுத்து விட்டது சொல்லுங்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சாப்பிடுறதுல இருந்து கொடுங்கறாங்களே, நாம் யோசிக்க வேண்டாமா? இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது நாயகம் பேசிய கடைசி வார்த்தை உங்களுக்கு தெரியும், அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். 2 செய்திகளை தான் சொன்னார்கள். ஒன்னு, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, உங்கள் அடிமைகளை, அடிமைகள்னா இன்னைக்கு அடிமைகள் இல்ல, அடிமைகள் கொண்டு என்பதை கொண்டு கருத்தாகிறது, உங்களுடைய வேலைக்காரர்கள் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் மற்றும் ஒரு நபி மொழி, கஃபா பிர்ரஜுலி இஸ்மன் அன் யஹ்பிஸ அம்மன் யம்லிகு கூதஹு அன் யுதிஅ, தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பவர்களினுடைய உணவை வீணடிப்பதே ஒருவன் பாவி என்பதற்கு போதும். தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய டிரைவர், தன் கடையில வேலை செய்யறவன், இவனுக்கெல்லாம் யாருக்கும் உணவு உடை சரியா போகலன்னா நீ பாவிங்கிறதுக்கு அது போதும். நீ தொழுகல, நோன்பு வைக்கல, அஜி செய்யல, ஜக்காத்து, அதெல்லாம் பாவிங்கிறதல்ல, இவர்களின் ரிசுக்கிலே நீ தட்டுப்பாடு ஏற்படுத்தினாய் அல்லவா, நீ பாவி என்பதற்கு அதுவே போதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.